நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சட்டியை அடுப்பில் வச்சு லைட்டாக காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வரப்போ வரமிளகாய் 3-4 உங்களுக்கு தேவையான அளவு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி கொஞ்சம் போட்டு அது கூட சீரகம் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு அதில் சின்ன வெங்காயத்தை லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ வதக்கி வச்சு மல்லி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி விழுது எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, வரமிளகாய், வெட்டி வச்ச கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கின உடனே அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்திக்கோங்க. கரைச்சி வச்ச புளியோட தண்ணி அதை சேர்த்திக்கோங்க. நல்லா வெந்துட்டு இருக்கும்போது தேவையான அளவு உப்பு, சுடு தண்ணியில் கழுவி வச்ச நெத்திலி கருவாடு இதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வர்றப்ப கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு தயார்.